என்னண்ணா ஆச்சு? என்னன்னு தெரியல, பாக்குறேன் இருமா. என்னாச்சுண்ணே? பாக்குறேன் இருமா, டைம் ஆகும் நினைக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டைம் ஆகுமா? இல்லண்ணே, அண்ணா என்னால இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது, நான் கிளம்புறேன். என்னங்க? சரிம்மா, Thanks, நன்றி. கடவுளே, அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியலையே. ஐயோ, என் பிள்ளை எப்படி போட்டு அடிச்சிருக்கானுங்களே. ஏதாவது பெயின் இருக்காடா? டேய் தம்பி, என்னாச்சுடா? சார் பிடிங்க சார், என்ன பிடிங்க சார். இவன் தான் சார் எல்லா தப்பு பண்ணா. என்ன சார் ரொம்ப சவுண்ட் விட்டுட்டு இருக்க? சார் சுமார். இல்ல சார், அவன் தான் சார். இன்ஸ்பெக்டர், இவனுங்க என் வீடு பூந்து என் பிள்ளைய எப்படி அடிச்சிருக்கானுங்க பாருங்க. இவனுங்களை சும்மா விடாதீங்க. ஏய், உன் புள்ள பண்ண காரியத்துக்கு அவனை கொன்னு போடணும், தெரியுமா? ஏய், ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்கிறப்ப இவ்வளவு திமிரா பேசுற? அட்டெம்ப்ட் டு மர்டர்னு கேஸ் போட்டா நான் பெயிலபிள், தெரியுமா? சார், இவனுங்களையும் அதே கேஸ்ல புக் பண்ணி உள்ள தள்ளுங்க இன்ஸ்பெக்டர். இவனுங்களெல்லாம் வெளியவே விடக்கூடாது. ஹேய், வாடி என் சித்தப்பன் பெத்த மவளே, நாங்க வெளிய வரக்கூடாதுங்கறியா? இனிமே உன் புருஷன் தாண்டி வெளியே வர முடியாது, பாக்குறியா? பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு முன்னாடியே எப்படி மிரட்டுற மாதிரி பேசுறான் பாத்தீங்களா? என்னடா ரெண்டு பேர் வீடு புந்து ரவுடிசம் பண்றீங்களா? ரவுடிசம் பண்ணது, பொறுக்கித்தனம் பண்ணதெல்லாம் அந்த அயோக்கிய ராஸ்கல் தான் சார். பிடிங்க சார் அவனை. டேய், யார பார்த்து அயோக்கிய ராஸ்கல்னு சொல்ற? அவ்வளவுதான். இன்னொரு வார்த்தை என் பையனை பத்தி தப்பா பேசுன உன் நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். சார், நீங்க ஏன் சார் கோவப்படுறீங்க? சார், நாங்க தடுத்து நிறுத்தலனா அண்ணனும் தம்பியும் சேர்ந்து என் பிள்ளைய அடிச்சா கொண்டு இருப்பாங்க சார். அடிச்சு கொடுத்து உன் புள்ளதாயா என் தங்கச்சியோட மனசு. அவ வாழ்க்கைய, அவளோட எதிர்காலத்தை எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிறது இவன் தான். டேய், உன்னை சும்மா விட மாட்டேன்டா. அவ்வளவுதான் உன்னை. இன்ஸ்பெக்டர், இப்படிதான் சம்பந்தம் இல்லாம கதை விட்டுட்டு இருக்கான். நீங்க முதல்ல அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. என்ன? ஏய், வாங்கடா. சார், என்ன சார்? எங்களே சார் அரெஸ்ட் பண்றீங்க? அவன் தான் சார் தப்பு பண்ணா. அவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார். சார் சார், ஆமா சார், அவனை பிடிங்க சார். என்ன தப்பு பண்ணீங்களா? நாங்க தடுக்க தடுக்க எங்களையும் மீறி எங்க பையனை இப்படி அடிச்சு போட்டிருக்கியே, இது தப்பு இல்லையா? இன்ஸ்பெக்டர், ஸ்டேஷன்ல வச்சு உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க, போங்க. சார், இல்ல சார், நாங்க தப்பு பண்ணா. அவனை பிடிங்க சார். சார், நீங்க அவன தான் சார் குற்றவாளி. எல்லா தப்பையும் பண்ணாதீங்க சார். சார், சொன்னா கேளுங்க சார். சார், அவன் தான் சார் தப்பு பண்ணா. நாங்க தப்பு பண்ணல. அவங்கள விடுங்க சார், ப்ளீஸ் சார். ஏன் சார் அவங்கள பிடிச்சிருக்கீங்க? இவங்கள விட சொல்ற, நீ யாருமா? இதோ நின்னுட்டு இருக்கானே நம்பர் 1 ரவுடி, இவனோட பொண்டாட்டி தான் இவன். இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் மொத்த காரணமே இவதான். மேடம், நான் எதுவுமே பண்ணல மேடம். நீங்க முன்னாடில இருந்தே நீங்க என்ன தப்பா தான் புரிஞ்சு வச்சிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே நான் நல்ல மனசோட தான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கேன் மேடம். ஏய், போதும், நிறுத்துறியா? நல்ல மனசோட தான் நீ எல்லாமே பண்ணியா? இதோ பாத்தியா என் புருஷனை? பாரு பாரு, நல்ல பாரு. உன் புருஷனும் உன் குழந்தனும் சேர்ந்துக்கிட்டு இவரை எப்படி அடிச்சிருக்காங்கன்னு பாரு. இதையும் நல்ல மனசோட தான் நீ செய்ய சொன்னியா? நாங்க உனக்கு அப்படி என்னதான் பாவம் பண்ண ஆதிரே? எதுக்காக வெறி நாயை ஏவி விட்டு ஒரு அப்பாவிய கடிக்க விடுற மாதிரி இவனுங்களை ஏவி விட்டு என் புருஷனை இப்படி அடிக்க சொல்லியிருக்க? வேல்விழி, உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி என் மேல அபாண்டமா பழி போடாத. இவனை உன் அண்ணனுங்க அடிச்சதுக்கு. யாருக்கு யாரு அண்ணன்? இவனுங்க எனக்கு அண்ணனுங்களா?
என் புருஷனை சாகடிக்க வந்த கொலைகார பாவிங்க. ஆமாண்டி ஆமா, நாங்க கொலைகார பாவிங்க தான். ஆனா உன் புருஷன் என்ன பண்ணான்னு தெரியல. உன் தங்கச்சியோட வாழ்க்கையை கெடுக்க பாக்குறான்னு அதே போய் திரும்ப திரும்ப சொல்லாத. அத நம்ப நாங்க யாரும் தயாரா இல்ல. ஏய், உங்க எல்லாருக்குமே என் மேல பொறாம. ரூபாவதி மேடத்துக்கு இந்த வேல்வெளி மருமகள் ஆயிட்டான்னு சொல்லி வைத்தறிச்சல். என் வாழ்க்கையை எப்படியாவது தட்டி பறிச்சு அத ரோகிணி கிட்ட குடுத்துடலான்னு கேவலமா திட்டம் போட்டு தேவையில்லாம நீங்களே ஒரு பிரச்சனையை உருவாக்கி என் புருஷன் மேல பழி போட்டுட்டு இருக்கீங்க. உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாதா? ஏய், நீ இப்ப வாழ்ந்துட்டு இருக்கியே ஒரு வாழ்க்கை, அது உனக்கு பிச்சை போட்டதே எங்க அண்ணி தாண்டி. நீ பேசுறியா? ஏய், இவனுக்கு பிச்சை போட்டாளா? இவளே இவன் நாத்தனார் கல்யாணத்தை நடத்துறதுக்காக என் வீட்டுக்கு வந்து என்கிட்டயும் என் டாடி கிட்டயும் பிச்சை கேட்டா. அதுவும் புருஷனும் பொண்டாட்டியுமா சேர்ந்து வந்து பிச்சை கேட்டாங்க. இவனுக்கு பிச்சை போட்டாளா? சரி வேல்விழி, உன் கல்யாணத்துக்கு நான் எந்த வகையிலும் காரணம் இல்லைன்னே வச்சுக்குவோம். ஆனா உன் புருஷன் ரோஹிணி வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சு அவளை டார்ச்சர் பண்றத எப்படி என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியும்? ஏய், இப்படியெல்லாம் நீயும் உன் புருஷனும் என் புள்ள மேல பழைய போட்டு அவனையும் என் மருமகளையும் வாழ விடாம பண்ணலான்னு கனவு கண்டீங்கன்னு வையே, அது நடக்காது. என்ன நின்னுகிட்டு இருக்கீங்க? கூட்டிட்டு போங்க இன்ஸ்பெக்டர். இவ யாரு தடுக்கிறதுக்கு? சரி, நீங்க கூட்டிட்டு போங்க ஏய், இன்ஸ்பெக்டர். வாங்க. சார் சார் ஒரு நிமிஷம் சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன் ப்ளீஸ் சார். இருமா, உன் புருஷனும் உன் குழந்தைன்னு சேர்ந்து இவங்க வீடு புந்து இவங்க பையனை அடிச்சிருக்காங்க. அவரை போட்டு எப்படி அடிச்சிருக்காங்கன்னு பாருமா. இதுக்காக இவங்க மேல ரூபாவதி மேடம் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் பேர்ல நடவடிக்கை எடுக்கிறதுக்காக இவங்களை நான் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறேன். எங்களை எங்க டியூட்டியை பார்க்க விடாம தடுக்கிறது சட்டப்படி குற்றம். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எங்களை தொந்தரவு பண்ணாம பேசாம போயிடுங்க. சார், நீங்க இப்படி பண்றது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது சார். ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு முழுசா கேட்டு அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுங்க. சார், என்ன நடந்துச்சுன்னு ஒரு 5 நிமிஷம் கேளுங்க சார். யார் தப்பு பண்ணா என்ன தப்பு பண்ணான்னு உங்களுக்கே புரிய வரும். எங்க வீட்டு பொண்ண இவன் நிம்மதியா அவ புருஷன் கூட வாழ விடாம பண்ணிட்டு இருக்கான் சார். அவ புருஷனுக்கு அசிங்க அசிங்கமா போட்டோஸ் வீடியோஸ்லாம் அனுப்பிட்டு இருக்கான். நியாயமா நீங்க கைது பண்ண வேண்டியது அவனதான், இவங்களே இல்ல சார். கொஞ்சம் விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். யார அரெஸ்ட் பண்ணணும், யார வெளியே வரணும்னு அதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லாதம்மா. அது எனக்கு தெரியும். என் புள்ளைய பாத்தீங்கல்ல, இதுக்குண்டான தண்டனை என்னவோ அத கொஞ்சம் கூட குறையாம இவனுங்களுக்கு கொடுக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, தாராளமா பண்றேன். நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து ரிட்டர்ன்ல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க மேடம். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சார், அந்த கௌதம் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன் சார். அவன் அரெஸ்ட் பண்ணுங்க சார்.